ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா பொக்லிங் வண்டி க்ளீன் பண்ண வந்திருந்ததா. நம்ம காமோட சுற்றி ஒரே முள்ளு செடியெல்லாம் நல்லா வளர்ந்து வந்துருச்சுங்க, மரம் மாதிரி ஆகிடுச்சு. அதனால் அப்படியே எங்கள் பாவா வந்து அந்த பொக்லிங் வண்டி க்ளீன் பண்ண வந்த வண்டியை கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டாச்சு. இப்போ தான் எனக்கு வந்து அந்த முள்ளு செடி இருந்தனால எனக்கு ஒரு பயமும் சரி இருந்துச்சு. அதில் வழியாக ஏதாவது ஏறி இந்த பக்கத்து வருமோ, எப்படி இருந்தாலும் வரதான் போகுது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டோம். அடுத்து இன்றைக்கி நம்ம ரேஷ்மா தான் என்ன சமைக்கணும்னு ஐடியா கொடுத்தா. குருமா தான் ரெடி பண்ணங்க. சரி, என்ன காய் இருக்கோ அதை வச்சு செய்யுங்கம்மா. நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு காயில் வந்து கீரை தான் வாங்கணும்னு சொல்லி கீரை வாங்கினேன். நான் கீரை வாங்கி ரொம்ப நாளாக ஆச்சுங்க, கீரையே சாப்பிட்றதில்ல. ஏன்னா மழை பனியில் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு வாங்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ கீரை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு கீரை. அதனால் கீரை பொரியல் காலிஃப்ளவரில் வந்து 65 செஞ்சு கொடுங்கம்மா அண்ணா. அதனால் அதை வந்து 65க்கு எப்படி மசாலா ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு குருமாவில் வந்து உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், காலிஃப்ளவர்லாம் சேர்த்து குருமா தான் ரெடி பண்ணுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா. ஏன்னா அவளுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தா எந்த குழம்பு வச்சாலும் பிடிக்கும். எங்கள் பாபாவுக்கு சளி பிடிச்சிருக்காங்க, அவர் தயிர் சாப்பிட மாட்டார். அதனால் ரசமும் வந்து வச்சுட்டேன். கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் அடுத்து கடைசியாக சாப்பிடும்போது காலிஃப்ளவர் பொரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து காலிஃப்ளவர் வந்து கிறிஸ்பி ஃப்ரை மிக்ஸ் கடைசியாக நீங்கள் சேர்த்துட்டு பொரிச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் குருமா, காலிஃப்ளவர் ஃப்ரை, கீரை பொரியல் தான். இன்றைக்கி லஞ்ச் இது தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.